என்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான் இருக்குது என்கிட்ட. சத்தியமாடா 30 ரூபா எடுக்கலாங்க. டீ குடி போனால் ஸ்னாப்பு, சாப்பிட்டா ஸ்னாப். போய் போகக்கூடாது, கப்பல்ஸ்னால் போய் போகலாம். அது உங்களை பற்றி சத்தியம் பண்ணுறேன். லவ் பண்ண சத்தியம் பண்ணுறேன். கேமரா மேலே அவருமே வைப்பார். லவ் பண்ண என்ன கஷ்டம் எல்லாமே போட்டு போட்டு வைப்பார். நான் அது ரெண்டுமே ஒன்று தான். என்னடா சரி என்ன வாங்கி சாப்பிட்டியா? பஜ்ஜி போண்டா சொல்லு. பஜ்ஜி போண்டாவா? எவ்வளோக்கு? 40 ரூபாய் சொல்லு. 40 ரூபாவா? என்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான் இருக்குது என்கிட்ட. சத்தியமாடா 30 ரூபா தான் இருக்குது. போடா வேலை. சரி நீ எவ்வளோ வச்சுக்கா? போடா நான் வச்சிருக்கேன். போ எவ்வளோ வச்சுரா? வச்சிருக்கப்பா. உன் காசு ஏற்றி வச்சிரு. அப்புறம் வேணாம் போயிட்டு காசு ஃபோனில் இருக்கு. போனுங்களா? நான் உனக்குண்ணா டேய் நான் கேமரா மேட்டாங்க சாப்பிட மாட்டேன். போடா வேணாம். என்னண்ணா ஒன்று வேணாம். இன்னும் 2 பஜ்ஜி போண்டா. போடா போடா போய் வேலை வெட்டிருந்தா பாருங்கடா. வாடா அசிக்குது. நான் சாப்பிடலாமா? நீ என்ன பண்ண போறா? நான் பேத்துட்டு தான் இருந்தாலும் இந்த பையன் ஸ்னாப் எடுக்கலாங்க. டீ குடி போனா ஸ்னாப்பு, சாப்பிட்டா ஸ்னாப்பு, கடைசியில் இந்த 9 போகல அது கூட ஸ்னாப் தான் போடுவேன். ஆனால் ஸ்ட்ரீக் மெயின்டைன் பண்ணா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உனக்கு? எங்கே போனாலும் இப்போ சாப்பிட்டா ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்னாப் போடுறேன் வச்சிருவா. ஸ்னாப்னா என்ன தெரியுமாடா? இவனும் 4 வேலையே போவான். இப்போ நானும் 4 வேலையே வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போடுவான். ஸ்னாப்பு போட்டு மற்றவங்க போட போடல என்னை டாக் பண்ணுறான். அதாச்சும் பரவாயில்ல. இதுமாரி பொண்ணுங்க மென்ஷன் பண்ணா அப்படியே ஒட்டவே மென்ஷன் பண்ணுறேன். இதுமாதிரி நான் ஒரு எத்தனை ஸ்டோரி மென்ஷன் பண்ணிக்கிறேன்டா சொல்கிறேன். அப்படிதான் எத்தனை ஃபோட்டோ கிட்ட மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபோட்டோ மென்ஷன் பண்ண மாட்டான். என்ன இது ஒரு ஃபோட்டோ மென்ஷன் பண்ணி கிடையாது. அதுவும் இது பொண்ணு மட்டும் மென்ஷன் பண்ணி பாருங்களா அப்படியே மென்ஷன் பண்ணுவான். பொண்ணு மென்ஷன் பண்ணா அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக அது டேக் பண்ணவே மாட்டான். சரி ஊரா 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 சத்தியம் பண்ற நீ லவ் பண்ணலடா. இந்த பஜ்ஜி மேல சத்தியம் பண்ற. சத்தியம் பண்ணல. நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே. சரி நம்ம கேமரா மேல சத்தியம் பண்ற. லவ் பண்ண சத்தியம் பண்ற கேமரா மேல. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு அவருலாம் என்ன அமைதியா இருக்கிறாரு. அவர் ஏன் இருக்கிற அவர் என்ன கேமரா பிடிச்சிருக்கிறாரு பாருங்க. வாழ்க்கையில் பண்ணக்கூடாது 2 தப்பு தான். ஒன்று லவ் உனக்கு கல்யாணம். என்ன சொல்ற? அவர் பண்றதே சொல்றாரு பாரு. நீ லவ் பண்ணல சத்தியம். நீ சேர்த்து நானும் பேசுப்பா. விளையாட்டா பேசுற போறா நம்பிட்டீங்க. ஐயோ நான் லவ் பண்றேன் தான். அடைக்குது இல்ல இங்க சொல்லும் போது அடைக்குது இல்ல. பேசு. லவ் பண்ணா கஷ்டம் சொல்றேன் பாருங்க. லவ் பண்ணாச்சு லவ் பண்ற ஜாலியா இருக்கும். நீ மொட்டை பையன் தான்டா. ஆமா ஒண்ணு வேலை இருக்குது. மொட்டை பையன் துண்டுறாரு. மொட்டை பொண்ணு வேலை சாப்பிடு இரு சாப்பிடு. லவ்வும் கல்யாணம் வந்து வேற வேற. அது என்ன பண்ற? அடுத்ததாக நம்ம கேமராமேன் உள்ள இறங்குறார். இவரு தான் லவ் பத்தி எல்லாமே புட்டு வைப்பாரு. லவ் பண்ண என்ன கஷ்டம் எல்லாமே புட்டு வைப்பாரு. நீங்க சொல்லுவ லவ் பத்திய. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற கொஞ்சம் சொல்றா. இவர் நம்ம கேமராமேன். இவர் பேர் வந்து நான் சொல்லிடுறேன். இவர் பேர் வந்து தாமஸ் டேவி. இவருக்கு ரீசெண்டாக பார்த்து ஒரு 5 பிரேக்கப் ஆகிருது. 5 பிரேக்கப் வந்து கூட சும்மான பிரேக்கப் போல. இவர் லவ் பண்ணவர் அந்த புனியத்தை அப்படி வந்து இவர் ஆகிடுது. 5 ரீசெண்டாக 5 பிரேக்கப் ஆகிடுது. சொல்லுங்க. இவர் வந்து வல்லவனுக்கு கிடையாது. வல்லவனுக்கெல்லாம் வல்லவன் சொல்லுங்க. சொல்லுச்சு நீ சொல்லுச்சு கம்பெனி நான் சொல்றேன். எல்லாம் போய் சொல்லுச்சு. இப்ப நீ சொன்னா வச்சுக்க. இப்ப நாளை மேனா நம்ம இளைஞர் இருக்கிறாங்கல்ல திருந்தவங்க என்ன லவ் பண்ணா இப்படி பையன் பைத்தா திருந்தவன்ல நான் சொல்லுதான் திருந்த போறான். திருந்தவங்க சொல்லு. இந்த ஒரு விரல் ஓட்டு மாதிரி நீ சொல்ற இதுமாரி வாக்கு மாரி சொல்லு.
இப்ப நீ என்ன கேள்வி கேட்க வர என்கிட்ட? நான் சொல்ல வர்றது என்னன்னா இப்போ இந்த தருணத்தை கேள்வியா இப்ப சந்திரமுகி படத்துல இங்க பேய் இருக்கா இல்லையா? அதே மாதிரி லவ் பண்ணா நல்லா இருக்காதா, நல்லதா கெட்டதா? லவ் வந்து தப்புலாம் சொல்ல முடியாது, எல்லாரும் சொல்ற மாதிரி. நீ வந்து ஒன்றும் இல்லைங்க, லவ்லாம் பண்ணா லவ் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? எல்லாரும் வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நான்லாம் வந்து சொல்லணும்லாம் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து அது நிறைய பேர் சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் படம் பார்க்கறதோட சரிதான், படம் பார்த்து ஃபீல் பண்ணிக்கதான். படம் லவ் இப்பதான் 5 லவ் பண்ணி பிரேக்கப் ஆயிடுச்சு. உங்களுக்கு தெரியுமா பஸ், எனக்கு தான் 5 லவ் பண்ண பிரேக்கப் ஆச்சுன்னு. அவர் ஸ்டோரி சொல்லு, பள்ளி கூட கத்துது பாருங்க. அவர் ஸ்டோரி இப்பெல்லாம் பண்றீங்க, அவர் ஸ்டோரி சொல்லுங்க சீக்கிரக்கா. இவர் வந்து என்ன வந்து சொல்றாரு, அதெல்லாம் வேணாம். ஜோ லவ் பண்ணீங்கன்னா ஒரு 3 மாசம் 4 மாசம் நல்லா இருக்கும், அப்புறம் ஜாலியா இருக்கும். ஊச அடிக்காது. நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அதுக்கப்புறம் தான் போவ கொஞ்சம் கொஞ்சமா பேசுற நேரம் குறையும். அது மாரி சந்திரமுகி மாரி பேய கூட நம்பிடலாங்க. ஏங்க நீங்க விளம்பரம் பண்றீங்க, கம்முன்னு இருக்க கொஞ்ச நேரம். சொல்றேன். அதுதான் அது போலாம் தோணும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, போவீங்க பாப்பீங்க, சரி அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஜோ, இப்போ வந்து ரீசெண்டா ஒரு புதுசா ஒரு திட்டம் போட்டாங்கல்ல, சிங்கிள்ஸ் எல்லாம் ஓய போக கூடாது, கப்பல்ஸ் ஓய போகணும். அது வந்து உங்கள் கருத்து சொல்லுங்க. இல்லைன்னா எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க. சொல்றேன், இப்போ நீ சிங்கிள்ஸ் இல்ல, இப்போ சிங்கிளா இருக்கிற, இப்போ நீ சிங்கிள் தானே இருக்கிற, லவ் பண்ணுங்க. இல்ல சிங்கிள் தான். இப்போ சிங்கிள்ஸ் எல்லாம் ஓய போக கூடாது, கப்பல்ஸ் எல்லாம் ஓய போகலாம். அது உங்களை பத்தி உங்களுக்கு இதுனா? எனக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்களுக்கு ஃபீல் அது போறவன் தான் கஷ்டப்படணும். சாரி அழுவுடா, எரும மாடு அழுவுடா. நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான். நான் என்னத்துக்கு போகணும் ஃபர்ஸ்ட்? ஆண்மை இல்லை என்றால் சரி, இப்ப என்ன வந்து லவ் பத்தி கேட்டல, இப்ப கல்யாணம் பத்தி நான் சொல்லு. கல்யாணம் பண்ணாலே கெடுதல் தாங்க. ஏங்க அப்படி சொல்றீங்க? கெட்டு போன சட்னி நிற்கும், அதான் கெட்டு போன சட்னி மாதிரி தான். அதெல்லாம் கெட்டு போட்ட சட்னி புரியல. கெட்டு போட்ட சட்னி இல்ல, பஜ்ஜி இருக்கு. இப்ப இந்த பஜ்ஜியும் இதுவும் இதாயிரு, நானும் இது அது ரெண்டுமே ஒண்ணுதான். என்னடா தகில இப்ப எனக்கே போறான், தகில இப்ப நானே தகில ரெண்டுத்தையும் பிச்சு இது ஒண்ணு சொல்ல வந்த சரியா வராரு இரு அழகா சொல்ல வராரு. இது அவ 2 பேரும் சேர்ந்தா இது கல்யாணம், இது நானு, இது சாப்பிட்டு நான் எங்க இருக்கு வயிற்றுல இருக்கிறேன், இது எங்க இருக்கு கையில இருக்கு, அதான் கல்யாணம். ஒரு டைலாக் போடாத மாப்பிள்ள, சத்தியமா நீ என்ன ஜோனி. சரி, இப்ப என்ன வந்து என் லவ் கேக்குறேன்னு சொல்லி நீ என்னென்னமோ கேட்ட என்கிட்ட லவ் பத்திலாம். சரி, இப்ப நீ வந்து கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறேன்? கல்யாணம் வந்து பண்ணா நல்லதுதான். அது கல்யாணம் பண்ணக்கூடாது, வாழ்க்கை கல்யாணம் பண்ண. என் கடைசி வரைக்கும் இந்த கிழவனா அந்த சாப்பிட போறியா? கிழவனாதான் செத்துடலாம். கல்யாணம் பண்ண நானே கெடுதல் சொல்றேன் பண்ணுங்க. வீக்கெண்ட் ஞாயிற்றுக்கிழமை வரும்ல, ஞாயிற்றுக்கிழமைக்கு கிரிக்கெட் பேக் தூக்குவா முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ண பசங்க ஜாலியாக இந்த சரக்கு அடி போகல, அது மாதிரி போறப்ப பொண்டாட்டி கால் பண்ணுவோம். 8 மணி எல்லாம் கால் பண்ணுவோம், எங்க இருக்கிற, அதே சூரிய படம் பாத்துறோம்ல, எங்க இருக்கிற, எப்போ வருவ, அது மாதிரி டைலாக் வரும். சரிடா, எவ்வளவு நேரத்துல வருவ? ஷார்ப்பா 1 ஹவர்ல வந்துருவேன். அரை மணி நேரத்துல. அப்புறம் வந்து பொண்ணுட்டு மாமியார் இருக்கிறாங்கல்ல, அவங்க நல்லதை கேட்டது நம்ம தான் போய் ஆகணும். வந்து அவங்க நம்ம வர மாட்டா. இது மாதிரி நம்ம வந்து மாசம் சம்பளம் வந்துடும் பாத்தியா, பொண்டாட்டியே குடுக்குறாங்கல்ல உனக்கு, உன்னை நம்பி தானே குடுக்குறாங்க, அப்ப நீ தானே பண்ணணும். அதான் கல்யாணம் பண்ண கூட சொல்றேன்ல, சம்பளம் வரும் பாத்தியா, ஒரு 30,000 வச்சுக்கோ. வாங்க மாட்டேன், 30,000 வாங்க மாட்டேன் சொல்றேன், 10,000 வச்சுக்க, 30,000 வச்சுக்கோ. வாங்கிட்டு அந்த மாமியார்ல பொண்ணு கூட மேல வீட்டுக்கு சம்பளம் வாங்கிட்டா, மேல வீட்டுக்கு வாமா, அது கூப்பிட இருக்கிற சொத்து பூரா அழிச்சுடும். அப்படியே சொல்லுங்க, சொல்லிருக்காடா. யார் சொல்லியிருக்கிறா? ஏன் உன் பொண்டாட்டி சொல்லுதான்? கல்யாணமே அவளை பொண்டாட்டி சொல்லிடுச்சா? கல்யாணம் பண்ணக்கூடாது, கல்ல பொண்டாட்டி அதெல்லாம் இருக்குதோ. என்ன வார்த்தடா சொல்லிட்டேன். கல்ல பொண்டாட்டி கிடையாது, பக்கத்து எழுதி வச்சுக்கோ. சரிங்க, இவன் முட்டா இப்படிதான் பேசியிருப்பான். இதோட நாங்க வந்து இந்த லாக் வந்து முடிச்சுக்கிறோம். பார்த்து சொல்றோம். ஓகேங்க, பாய் பாய்.